من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, எங்கள் இறைவா ஈமான் கொண்டவர்களிடம் எங்களுக்கு நீ குரோதத்தை ஏற்படுத்தி விடாதே. ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், இன்னும் நிச்சயமாக நீயே கருணையாளனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கின்றாய். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வினுடைய அருள் மிக உயர்வானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்கிட்டான் அப்படின்னு சொன்னா, ரஹ்மத் என்பதற்கு பொருள் அல்லாஹ்வினுடைய அருள் என்பதாக அர்த்தம். இந்த ரஹ்மத் அப்படின்னு சொன்னா பணம் காசு மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது எல்லா நிலையிலையுமே ஒரு அடியானுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது ஒன்றே போதுமானது. வேறு எதுவுமே இம்மையிலும் மறுமையிலும் அந்த அடியானுக்கு தேவையில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு அளவுகோல் என்பது கிடையாது. உடல் ஆரோக்கியத்துல அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ரஹ்மத் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, பொருளாதாரத்துல ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்வாதாரம், குடும்பம், அவனுடைய எல்லா விதமான நிலைகளையும் அல்லாஹ்வுடைய அருளை ஒரு அடியான் பெற்றுக்கொண்டால் அது ஒன்றே போதுமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அத்தகைய அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய செயல்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது முதலாவது சொல்றாங்க, மரணம் நெருங்காத ஒரு நோயாளி, அவர் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அது கடுமையான, அது காய்ச்சலா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது உடல் ஆரோக்கிய கோளாறாக இருக்கலாம். மரணம் நெருங்காத ஒரு நோயாளி நோயினால பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாரு. அந்த நோயாளியை போய் ஒரு சந்திக்கிறார். அந்த நோயாளியை சந்திச்சு அவருக்காக வேண்டி ஆரோக்கியத்திற்கு அல்லாஹ்விடத்துல இவர் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இவருடைய நோயை நீ குணப்படுத்து. அல்லது அந்த நோயாளியை சந்திச்சு அவருக்கு ஆறுதல் சொல்றாரு, அவருக்கு மனதுக்கு தைரியத்தை கொடுக்கிறார், அந்த நோயாளியை தேத்தி விடுறார். இப்படி ஒரு நிலையில ஒரு அடியான் இந்த ஒரு செயலை செய்தார் அப்படின்னு சொன்னா, எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு ரஹ்மத் செய்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். குறைந்தபட்சம் நமக்கு தெரிந்தவர்கள் ஒருவர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த நோயாளியை 3 நாட்களுக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பார்த்துருவாங்க. யாருக்காவது நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்கின்ற செய்தி அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதிகமாக நேரம் எடுத்துக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் 3 நாளைக்கு உள் அவரை போய் சந்திச்சிருவார். அப்போ நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை சந்திப்பது ஒரு இபாதத்தாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஒரு அடியான் பெறுவதற்கு விரும்பினால் இந்த செயல் போதுமானது என்பதாக நம்ம ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். ரெண்டாவது சொல்றாங்க, ஒரு ஜனாசா தொழுகை, இந்த ஜனாசா தொழுகைக்கு ஜனாசாவினுடைய தொழுகையில போய் கலந்து கொள்வது. ஜனாசாவை பார்க்கறதுக்கு எப்படி எல்லாரும் போயிடுவோம், நமக்கு தெரிந்தவரோ யாரோ உறவுக்காரரோ யாராவது இறந்து வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜனாசாவை பார்க்கறதுக்கு நம்ம போயிடுவோம். ஆனா ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறதுங்கிறது குறைந்தபட்ச நபர்களாகத்தான் இருக்க முடியும். மவுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவோம், நான் கிளம்பிடுவேன், எனக்கு வேலை இருக்கு என்பதாக வந்துடுறோம். அது தவறு இல்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வது இருக்குது, கலந்து கொள்வது அந்த ஜனாசா அடக்கமாகின்ற வரையிலும் அங்கே இருப்பது. ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறது, தொழுகை முடிச்சுட்டு சில பேர் கிளம்பிடுவாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறது, ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டு அந்த ஜனாசா அடக்கமாகிற வரைக்கும் அங்கே இருக்கிறது. அப்படி ஒருத்தர் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு 2 தீரத்து நன்மைகளை அல்லாஹ் உடனடியாக வழங்குறான். அந்த 2 தீரத் என்றால் என்ன, அந்த தீரத் என்பதற்கு என்ன பொருள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்கும் பொழுது, ஒரு தீரத் என்பது ஒரு உஹது மலை அளவிற்கு அது நீளமானது, அது உயர்வானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப 2 உஹது மலையினுடைய அளவு
என்ன செய்யப்படும்? அந்த ஜனாசா தொழுகையில கலந்து அந்த ஜனாசா அடக்கமாகின்ற வரையிலும் இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் வழங்குறான், மேலும் அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்து மூன்றாவதாக சொல்றாங்க, துன்பத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர், ஒரு நெருக்கடியால பாதிக்கப்பட்ட ஒருவர், அந்த துன்பத்தாலும் அந்த நெருக்கடியாலும் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு ஆறுதல் சொல்வது. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. எப்படி ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்று அவருக்கு தைரியத்தை கொடுக்கறது இருக்குதோ, அதே மாதிரி ஒரு நெருக்கடியால கடன் பிரச்சனையில மாட்டிருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அவருடைய வியாபாரத்துல நெருக்கடி இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, அது நமக்கு நல்லா தெரியுது, இவர் ரொம்ப நெருக்கடியில இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி போயிடக்கூடாது. இவர்கிட்ட போய் பேசுறோம்னா இவர் நம்மகிட்ட ஏதாவது கேட்டுருவாரோ என்பதாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஒதுங்கி போயிடக்கூடாது. நல்லா தெரியுது இவர் பிரச்சனையில துன்பத்துல நெருக்கடியில இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவரை நீங்கள் தேர்த்தி விடுங்கள் என்பதாக சொல்றாங்க. எப்படி? அவருக்கு தைரியம் கொடுத்து, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது என்பதாக அவருக்கு ஆறுதல் கூறி அவரை நீங்கள் தேர்த்தி விடுங்கள். அல்லாஹ் அப்படி செய்யக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். இது நான்காவதாக சொல்றாங்க, நடைமுறைகள். அதாவது எனக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சா நான் அவருக்கு நன்மை செய்வேன், எனக்கு ஒருத்தர் அநியாயம் செய்தால் அவருக்கு நான் அநியாயம் செய்வேன் என்கின்ற எண்ணத்துல வாழ்றது இருக்குது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது பெரும் கெட்ட செயல் என்பதாக சொல்றாங்க. ஒருத்தர் உங்களுக்கு கெடுதலே செய்தாலும், ஒருத்தர் உங்களுக்கு அநியாயமே செய்தாலும் அவருக்கு நீங்கள் நன்மையை செய்ய பழகி கொள்ளுங்கள். நான் நன்மை செஞ்சா நல்லது செஞ்சா நல்லது செய்வேன், கெட்டது செஞ்சா நானும் கெட்டது செய்வேன். சொல்லுவாங்கல்ல, பழமொழிக்கு சொல்லுவாங்க, டைலாக்கா சொல்லுவாங்க, நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லி சொல்லுவாங்க. அதுவல்ல, ஒருவர் ஒரு சகோதரர் நமக்கு நன்மை செய்தாலும் நல்லது செய்தாலும் நல்லது செய்யணும், கெட்டது செஞ்சாலும் நல்லது செய்யணும். அந்த மனப்பக்குவம் இருக்குதுல, அதுதான் ஈமான்ல உறுதியை ஏற்படுத்தும். எனவே இந்த குணம் உடைய அடியாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளத்தை சொல்லி காண்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகூல மஸூபத்து மின் இந்தில்லாஹில் கைருன். அதாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வதை இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை என்பது வெறும் வாய் வார்த்தையாக இருக்கக்கூடாது. அந்த வாய் வார்த்தையாக இருக்கக்கூடிய நம்பிக்கையில அந்த நம்பிக்கையாளர்களுக்கு நாளை மறுமை நாளில எந்த விதமான ஒரு கிரெடிட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். உள்ள தளவில் ஈமான் கொண்டிருக்கணும். உள்ள தளவில் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்களை மட்டும்தான் அல்லாஹ் வெற்றியாளர்கள்ங்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவதாக சொல்றான். அந்த சொர்க்கத்துல நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருப்போங்கிறான். அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொர்க்கத்துல உடனடியாக அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக பல அந்தஸ்துகள் அல்லாஹ் சொல்வது யாருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டவர்கள். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகூல மஸூபத்து மின் இந்தில்லாஹி கைருன். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில அதுல உறுதியாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில குறை வச்சிடக்கூடாது. குறை இல்லாமல் அதுல ஒருத்தர் உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை பாவத்திலிருந்து அவர் விலகி இருக்கக்கூடிய நம்பிக்கையா மாறணும். அந்த நம்பிக்கை பாவத்திலிருந்து அவர் விலகி இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆகணும். அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டு எவர் ஒருவர் பாவத்தை விட்டு விலகி இருந்தால் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நான் அல்லாஹ் மேல ஈமான் கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த ஈமான் பாவமான காரியத்திலிருந்து நம்மளை விலக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான ஈமான். பாவமும் செய்யறது அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறது, கையேந்துறது, பாவம் செய்யறது, தொழுகிறது, பாவம் செய்யறது, அல்லாஹ்ட்ட கையேந்துறது இருக்குது. இதுவல்ல, அந்த நம்பிக்கை பாவத்திலிருந்து நம்மளை விலக்கிடணும். பாவமான காரியங்களை கண்டால் அவர் பயந்து ஓடுவார். பாவமான காரியங்களை பார்த்தால் அவர் விலகி கொள்வார். பாவம் செய்யக்கூடியவர்களை பார்த்தார்னா அவர் போய் தடுப்பார். இதெல்லாம் ஈமானினுடைய அடையாளம், உண்மையான ஈமானினுடைய அடையாளம். அல்லாஹ் சொல்றான், அந்த நம்பிக்கை கொண்டு பாவத்தை விட்டு நீங்கள் விலகி இருந்தால் கைருன் லவ் கானு யாலமூன், என்னிடம் இருந்து கிடைக்கக்கூடிய சன்மானம் உங்களுக்கு மிக சிறந்ததாகும். அல்லாஹ்வுடைய சன்மானம்ங்கிறது சாதாரணமான அல்ல, ஒரு சன்மானம் அல்ல. இதெல்லாம் அல்லாஹ் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறது தன்னை ஈமான் கொண்ட அந்த அடியார்களுக்கு. அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும், இது மறுமையிலும் மட்டும் அல்லாஹ் கொடுக்கறது இல்ல, இந்த உலக வாழ்க்கையிலேயே அல்லாஹ் அந்த சன்மானத்தை வழங்குறான்.
ஆரோக்கியத்துல அவருக்கு அல்லாஹ் நிரந்தரமான ஒரு நிம்மதியை, ஒரு சன்மானத்தை அல்லாஹ் வழங்குறான். அவர் யோசிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கும். அவருடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் அவருக்கு உதவியை வழங்கிடுவான். அவருடைய வசதி வாய்ப்புல அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அவருடைய நிம்மதியில அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அவருடைய வரவு செலவுகள்ல அல்லாஹ் அவருக்கு நிம்மதி செய்வான், நிம்மதியை கொடுப்பான். அவருடைய குடும்பத்துல நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவான். இதுதான் அல்லாஹ்வுடைய சன்மான். இன்னைக்கு ஆரோக்கியம், பொருளாதாரம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்க, பொருளாதாரம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்க, வசதி வாய்ப்பு இருக்கும், நிம்மதி இருக்காது. நிறைய பணம் வரவு வரும், ஆனா தேவையில்லாத செலவுகள் போய்கிட்டு இருக்கும். குடும்பத்துல எந்த நிலையில நிம்மதி இருக்காது. இப்ப இதுக்கெல்லாம் ஒரே நிலை என்ன? இதுக்கெல்லாம் ஒரு வழி, ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை உண்மையாக ஈமான் கொண்டு பாவத்தை விட்டு விலகி இருந்தால் பொருளாதாரம் இருந்தாலும் ஆரோக்கியம் கிடைக்கும், வசதி வாய்ப்பு இருந்தாலும் நிம்மதி கிடைக்கும். எப்படி வரவுகள் வருதோ அது போன்ற கண்ணியமான செலவுகள் ஏற்படும், குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் என்பதாக தொடர்ந்து இந்த வசனத்துல அல்லாஹ் அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், இந்த துஆவினுடைய கடைசி வார்த்தை இது. நிச்சயமாக அல்லாஹ் கிருபையாளன், கருணையாளன், அருள் புரியக்கூடியவன். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு இந்த செயல்பாடுகள், இந்த குணங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வினுடைய அருளையும், அல்லாஹ்வினுடைய கருணையும், அவனுடைய ரஹ்மத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அன ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.